Hello students, welcome to Shiny Max 10th Standard Max Chapter 1 Unit Exercise 1ல 8th sum solve பண்ணலாம். If f of x is equal to x minus 1 divided by x plus 1, x not equal to minus 1, அதாவது கண்டிஷன் என்னன்னா x வந்து minus 1 கிடையாது. ஏன்னா இப்போ பாருங்க, இப்போ x ஓட பிளேஸில் நான் minus 1 சப்ஸ்டியூட் பண்ணேன் அப்படின்னா minus 1 plus 1, ஏன்னா இதில் 0 ஆயிரும். எப்போவுமே டினாமினேட்டர் 0 ஆகக்கூடாது. ஸோ அதுக்கு தான் இந்த கண்டிஷன் தந்திருக்காங்க. ஷோ தட் f of x is equal to minus 1 divided by x provided x not equal to 0. சேம் அதே மாதிரி தான். ஸோ இங்கே வந்து நம்ம என்னன்னா f of x ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணுமா, அதுவும் minus 1 divided by x கிடைக்கணுமா. ஓகேங்களா? ஸோ இதை நம்ம இங்கே ப்ரூவ் பண்ணணும். ஓகே, சொல்யூஷனில் நம்மளுக்கு தந்திருக்க ஃபங்க்ஷனை நான் அப்படியே எடுத்து எழுதிக்கிருக்கேன். ஓகே, ஸோ சால்வ் பண்ணலாம். f of x, ஸோ இதான் இங்கே நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ f அப்படியே எழுதிடலாம், வெளியே இருக்கக்கூடிய f. நெக்ஸ்ட் f of x, இந்த பிளேஸில் f of x ஓட வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். x minus 1 divided by x plus 1. ஸோ இப்போ பாருங்கள், வெளியே என்னது இருக்குது, f இருக்குது. அப்போ திரும்பவும் f of x இந்த ஃபங்க்ஷனில் x இருக்கக்கூடிய பிளேஸில் இந்த வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணிடணும். ஓகே, சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டே x தான் இருக்குது. அப்போ x minus 1 divided by x plus 1. நெக்ஸ்ட்டு -1 எழுதிருங்க, இப்படி -1. நெக்ஸ்ட்டு டிவைடட் பை திரும்பவும் x தான். அப்போ இதே வேல்யூ தான், x minus 1 டிவைடட் பை x plus 1. ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள், இங்கே 1 இருக்குது. ஸோ அப்போ +1 இந்த மாதிரி எழுதிருங்க. ஓகே, நெக்ஸ்ட் இஸ் ஈக்குவல் டு, இனிமேல் எல்சிஎம் எடுக்கணும். ஃபஸ்ட்டு மேலே இருக்கக்கூடியது அப்படி எழுதிக்கிறேன், x minus 1. எல்சிஎம் எடுக்கிறதுக்கு நம்ம வந்து மல்டிபிள் பண்ணணும். 1ஐயும் x plus 1ஐயும் மல்டிபிள் பண்ணணும். ஸோ 1 கூட எந்த வேல்யூ மல்டிபிள் பண்ணாலும் அதே வேல்யூ தான். ஸோ அப்போ இந்த மைனஸ் நான் அப்படியே எழுதிக்கிறேன். ஸோ இங்கே மைனஸ் நம்ம போட்டிருக்கிறதுனால அடுத்து நீங்கள் ப்ராக்கெட் போட்டுறணும். ஓகேங்களா? அப்போ 1 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1 என்னது, எக்ஸ் ப்ளஸ் 1 தான். ஓகே, டிவைடட் பை எல்சிஎம் எடுத்ததுனால ஹோல் டிவைடட் பை போட்டுக்கிட்டு எக்ஸ் ப்ளஸ் 1 எழுதிருங்க, எக்ஸ் ப்ளஸ் 1. ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த டிவைடட் பை திரும்ப எக்ஸ் மைனஸ் 1 நான் அப்படியே எழுதிக்கிறேன், ப்ளஸ் அதே நான் அப்படியே எழுதிக்கிறேன். இனிமேல் வந்து எல்சிஎம் எடுக்கணும், அதாவது மல்டிபிள் பண்ணணும். அப்போ என்னது, எக்ஸ் ப்ளஸ் 1. ஸோ இங்கே ப்ளஸ் சிம்பிள்னால நீங்கள் ப்ராக்கெட் போட வேண்டிய தேவையில்லை, எக்ஸ் ப்ளஸ் 1 அப்படியே எழுதிருங்க, டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் 1. ஓகே, ஸோ இங்கே எக்ஸ் ப்ளஸ் 1 இருக்குது, இங்கே எக்ஸ் ப்ளஸ் 1 இருக்குது, கேன்சல் பண்ணிடலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு எக்ஸ் மைனஸ் 1, இந்த மைனஸை கொண்டு இன்சைடு மல்டிபிள் பண்ணுங்கள். மைனஸ் இன்டூ ப்ளஸ் எக்ஸ் என்னது, மைனஸ் எக்ஸ் தான். நெக்ஸ்ட்டு மைனஸ் இன்டூ ப்ளஸ் மைனஸ் இந்த 1 அப்படி எழுதிருங்க. ஓகே, டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் 1 ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 1. ஓகே, இதில் ப்ளஸ் எக்ஸும் மைனஸ் எக்ஸும் கேன்சல் ஆயிரும். அதே மாதிரி -1 ப்ளஸ் 1 கேன்சல் ஆயிரும். ஓகே, பேலன்ஸ் என்னது இருக்கும், -1 ரெண்டு மைனஸ். அப்போ மைனஸ் போட்டுக்கிட்டு ஆட் பண்ணிடலாம். 1 ஆட் பண்ணால் 2 டிவைடட் பை எக்ஸ், இங்கே 1 இருக்குன்னு அர்த்தம், இங்கே 1 இருக்குன்னு அர்த்தம். அப்போ 1 + 1 என்னது 2. ஸோ ரெண்டுக்குமே எக்ஸ் இருக்கு, அதனால் எக்ஸ் எழுதிருங்க. 2 டேபிள் கேன்சல் ஆயிரும், 1 2 சார் 2, 1 2 சார் 2. அப்போது வேல்யூ என்னது, -1 டிவைடட் பை எக்ஸ். ஓகே, இப்போ நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது என்னது, -1 டிவைடட் பை எக்ஸ். அப்போ ப்ரூவ் பண்ணிட்டோம். ஸோ அப்போது f of எக்ஸோட வேல்யூ -1 டிவைடட் பை எக்ஸ். அப்போது ஹென்ஸ் ப்ரூவ்டுன்னு எழுதிக்கலாம், ப்ரூவ்டு. ஓகே, இவ்வளோ தான் இந்த சம். உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும் நம்புறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.